அம்மா நொஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவுல ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஆனி மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு, கிரக மாற்றங்கள் என்ன நடக்கும், இந்த ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆங்கில மாதத்துக்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆனி மாதம். அப்ப சூரியன் மிதுன ராசியில சஞ்சரிக்க போறாரு, செவ்வாய் சிம்ம ராசியில இருக்கிறாரு, புதன் மிதுன ராசியில 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு, சுக்கிரன் மேஷ ராசியில ஆனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போக போறாரு, குரு பகவான் மிதுன ராசியில இருக்கிறாரு, சனி பகவான் மீன ராசியிலையும், ராகு கும்ப ராசியிலையும், கேது சிம்ம ராசியிலும் இருக்கிறாங்க. இந்த மாதத்துல குரு, சூரியன், புதன் ஆகிய 3 கிரகங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது மாதத்தின் தொடக்கத்துல இருக்குது. ஆனி மாதம் 8ஆம் தேதி தான் புதன் கடகராசிக்கு போறாரு. செவ்வாய் கேது கூட்டணி சிம்ம ராசியில இருக்குது. செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறது சனி பகவான் மீதும் ராகு பகவான் மீதும் விழுது. இந்த மாதம் முழுவதுமே கிரகங்களோட அமைப்பு அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்குது. நவகிரகங்களுடைய மாற்றத்தால காலச்சக்கரத்தின் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கறத விரிவாவே தெரிஞ்சுப்போம். முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கோளா கொண்டு செயல்படக்கூடியவங்க தான் இந்த மகர ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது, ஆனி மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது? உங்க ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சிகள் ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. தனபாக குடும்பஸ்தானத்துல ராகு சஞ்சரிக்கிறாரு. அவர் மீது செவ்வாயோட பார்வையும் விழுது. அதனால குரு பகவான் உங்க ராசிக்கு 6ல சஞ்சரிக்கிறாரு. அப்ப பகைக்கு மத்தியில தான் வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதத்துல எண்ணற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வர காத்திருக்கு மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் அப்படின்னு தான் சொல்லணும். கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம். கொடுக்கல் வாங்கலையும் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். மனதில் ஏதாவது ஒரு கவலை அப்படிங்கிறது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால் உடல்நல பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும். எந்த காரியமாக இருந்தாலும் திட்டமிட்டு நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் திட்டமிட்டீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது இருக்கும். புதிய முயற்சிகள்லேயும் உங்களுக்கு தாமதம் அப்படிங்கிறது வரலாம். கோபத்தின் காரணமாக, வார்த்தைகளில் விடுவதன் காரணமாக பல வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காம தள்ளி போகலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியான புதன் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறாரு இந்த ஆனி மாதத்தில். அப்போ ஆன்மீகத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது குறையும். தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து விலக போகுது. பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்வதில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் தீர்ந்து அதை எப்படியாவது இந்த மாதத்தில் முடிச்சே ஆகணும் அப்படின்னு மும்முரமாக இறங்குவீங்க. எதிரிகளுடைய தொல்லைகள் அப்படிங்கிறது குறையும். பிற்பகுதியில் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. வரவை காட்டில் செலவு கூடுதலாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் விதத்தில் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது இந்த ஆனி மாதம். உத்தியோகத்திலலாம் கூடுதல் பொறுப்புகளை மேலதிகாரிகள் வழங்குவாங்க. அப்போ வேலை பளு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. பூர்வ புண்ணியத்தின் பலனாக கிடைக்க வேண்டிய அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். பெண் குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா சுப சடங்கு, சுப செய்தி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் சேரும். மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வரன் கிடைக்க போகுது. புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது கைகூடி வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து ஆறுதல்களையும் உதவிகளையும் செய்ய தொடங்குவாங்க. இந்த மாதத்தில் ராகுவையும் மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானையும் செவ்வாயோட பார்வை பார்க்கறதால பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலாம் பிரச்சனைகள் வரலாம். எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செய்ய முடியாது. மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு வரும். மருத்துவ செலவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் தவிர்க்க முடியாததாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் குணமறிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே உங்களுக்கு சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இருக்காது. இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே அவ்வப்போது ஒரு சில வாக்குவாதம், ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. அப்போ பேச்சில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் மகர ராசிக்காரர்கள். இந்த ஆனி மாதத்தில் மகர ராசிக்கு 8ஆம் இட
செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதால சின்ன சின்ன தொல்லைகள் அப்படிங்கிறது வரும். தாயாரோட உடல் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனைகள் வரலாம். படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் உங்களை விட்டு பிரிஞ்சு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ புதிய வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அரசாங்கம் சார்ந்த தொழில் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா ஒரு இடம் வாங்குகிறோம், இல்லை வீடு கட்டுறோம், புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா சின்ன சின்ன தொகை அப்படிங்கிறது வாங்குறது நம்ம வந்து சாத்தியம்தான். 6ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி சேர்ந்து இருக்கிறதால சட்டம், வம்பு, வழக்கு தொடர்பான பிரச்சனைகள், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாக வரும். இந்த மாதத்தில் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதால பெரியளவு பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறதால ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலியமாக செலவுகள் வரும் உங்களுக்கு. இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே 5ஆம் இடத்துல சுக்கிரன் வராரு. அப்போ சுக்கிரனால உங்களுக்கு வந்து நல்லது, புகழ், பதவி, உயர்ந்த பொறுப்பு இதெல்லாமே கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு. மருத்துவ சிகிச்சை குழந்தைக்காக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்து நீச்சமாக இதுவரைக்கும் இருந்திருப்பார். அப்போ கௌரவத்தை விட்டு கொடுத்து சுயமரியாதையை விட்டு நீங்கள் செயல்பட்டு இருப்பீங்க. தற்போது செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாயால் ஒரு வித நல்ல பலனும் உண்டு, ஒரு விதமான கெட்ட பலனும் உண்டு. குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். கத்தி பேசுவது, சண்டை போடக்கூடிய சூழல் கூட வரும். எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படும். இந்த மாதத்தில் உங்களிடம் வரம்பு மீறி செயல்பட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உண்டு. அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை திருப்பி கொடுக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துல சுகஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கிறதால வீடு மனை சார்ந்த விஷயங்களில் தோல்வியும் இழுபறியையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. தற்சமயம் 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாருங்கும் போது அவர் வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ குடும்பத்தில் இழப்பை பற்றி பேசி சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் யார் யார் எதிரி அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதம் இந்த ஆனி மாதம். அதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு வழங்குவார். லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறாரு. அதனால் கஷ்டப்பட்டாவது உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்ற முயற்சி செய்வீங்க. மூத்த சகோதரர்களோடு மோதல், வாக்குவாதம், பகை வருவதற்கு வாய்ப்பு அதிகம் இந்த மாதத்தில். அதே மாதிரி சகோதரிகளோடனும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரலாம். சனி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய தொழிலில் வளர்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்க போகிறாரு. முதலீடுகளுக்கு தகுந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 10ஐயும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ முதலீடுகள் மூலம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். வருமானத்தில் அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த பணத்தை பெறுவதற்கான சூழல் அப்படிங்கிறது வரும். எதிரிகள் சார்ந்த விஷயத்தில் கூட உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் சிறப்பாகவே இருக்குது. பணத்துக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னாலும் செலவுகளும் உங்களுக்கு அந்தளவு இருக்கும். குழந்தைகளை மட்டும் உங்களுடைய கண்காணிப்பில் வச்சுக்கிறது நல்லது. இது மாதிரி பைரவர் வழிபாடு அஷ்டமி நாட்களில், அதுவும் தேய்பிறை அஷ்டமி நாட்களில் பைரவர் வழிபாடு செய்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன்கள் அப்படிங்கிறது அடைபடும், கஷ்டங்களும் குறையும். மகர ராசிக்காரர்களுக்கு